Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட்ல மோஸ்ட் ஆஃப் த மிட் கேப் அண்ட் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ இருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 0.83% நெகட்டிவ்ல 18,266ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் அதானி போர்ட்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஹிண்டால்கோ, பிபிசிஎல், டைட்டான், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டின்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 22 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 0.06% நெகட்டிவ்ல 39,518ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ எஸ்பிஐ, ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஏயு பேங்க், பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் ஆர்பிஎல் பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ஃபாலை பத்தி பார்க்கலாம். நேத்துல இருந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஆர் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அதாவது ரீசெண்டாக ரொம்பவே ரைஸ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே நேத்துல இருந்து ரொம்பவே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதனால ஓவரால் மார்க்கெட்ல பெரிய கரெக்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகுறப்போ நம்மளோட லெசன்ஸை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்கணும். ஏன்னா ஐஆர்சிடிசி போல நல்ல மோனோபோலி ஸ்டாக்லயே 1 or 2 டேஸ்லயே 20%, 30% ஃபால்ன்றது கண்டிப்பா ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பயத்தை உண்டாக்கியிருக்கும். ஸோ அதனால இந்த மார்க்கெட் ஃபாலை பார்த்து பயப்படாம இருக்கணும்னா இப்ப சொல்ல போறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டா எமோஷன் கண்ட்ரோல் இல்லாம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் பெரிய லாஸ்ல இருந்து உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நல்ல நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண நல்ல கம்பெனியோட ஸ்டாக் ஃபால் ஆகுறப்போ ஒரு 15 to 20% ஃபால் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கை இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆனா கொஞ்சமா வாங்கிக்கோங்கன்றத நல்லா நோட் பண்ணுங்க. ஏன்னா அதே ஸ்டாக் மறுபடியும் இன்னும் ஒரு 15 to 20% ஃபால் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை அந்த ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஒரு சர்டைன் லெவல்ஸு கீழே அந்த ஸ்டாக்கோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகுறப்போ பார்ட் பை பார்ட்டா உங்களோட மணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றது தான் ஆப்பர்ச்சுனிட்டிக் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பெட்டரான ரிட்டர்ன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுறப்போ இது வரைக்கும் வந்த லாஸஸே போதும் எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிடலான்னு என்டையர் போர்ட்ஃபோலியோ கிளீன் பண்றதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸோட எமோஷன்ஸ் ட்ரிகர் பண்ணும். ஆனா நல்ல கம்பெனிஸோட சார்ட் ஹிஸ்டரி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பப்பெல்லாம் பெரிய ஃபால் வருதோ அது ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை ஷார்ட் டேர்முக்கு, அதாவது 1 or 2 டேஸோ இல்லை 1 week 2 weeksோ இல்லை 1 month 2 monthோ இல்லாம கொஞ்சம் லாங் டேர்முக்கு வச்சிங்கன்னா அது எல்லாமே ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுவே F&O ட்ரேடிங் பண்றீங்கன்னா அண்ட் அதுலயும் நம்மளோட F&O சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ண ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் எந்த ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றதா இருந்தாலும் அந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஓரளவு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அண்ட் அப்படி கரெக்டான ஸ்டாக்ஸுக்கு ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அண்ட் அப்படி இருந்தும் இன்னும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 10% கீழே இருக்கிற ஓடிஎமோட புட் ஆப்ஷன் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பெட்டர் ட்ரேடிங்காகவும் இருக்கும். அண்ட் அந்த ட்ரேடிங் ஃபெயில் ஆச்சுன்னா அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி மார்க்கெட்ல எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்த லெசன்ஸை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்ல கிளியரா இருந்ததுன்னா மார்க்கெட்டே ஃபால் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேரும் இருக்காது. ஸோ நேத்து அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த ஃபாலை பார்த்து நீங்க பயந்தீங்களான்றதை நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் ரொம்பவே ஃபாலோ இருக்கு அண்ட் அதுக்கான பாசிபிள் ரீசன்ஸ் என்னவா இருக்குன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. அதாவது இன்னைக்கு ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.71% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக ஐஆர்சிடிசி தான் இந்தியன் ரயில்வேஸ்க்கு கேட்டரிங் சர்வீசஸ் அண்ட் இதே போல ஆன்லைன் ரயில்வே டிக்கெட்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ்ல பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான ஆத்தரைஸ்டு என்டிட்டி. அண்ட் ஆக்சுவலாக இதை ஏன் நான் சொல்றேன்னா இந்த கம்பெனி ஒரு மோனோபோலி பிசினஸ்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா இருந்தும் நேத்தும் அண்ட் இன்னைக்கும் சேர்த்து பாக்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 30% ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இப்படி 2 நாள்லேயே அதோட ஆல் டைம் ஹைலிருந்து அரௌண்ட் 32% ஃபால் ஆனதுக்கான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ முக்கியமாக வந்து இதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ரீசெண்டாக ரொம்பவே ரைஸ் ஆனது தான் காரணமாக சொல்லலாம். அதாவது லாஸ்ட் 6 monthsல இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் டேர்மில் ரொம்பவே குவிக் மணி வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ அதோட ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இந்த ஃபால் வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் ஐஆர்சிடிசி ஃபால் ஆனதுக்கான ரீசன்ஸாக இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வேஸுக்கு தனியாக ஒரு ரெகுலேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா அப்டேட் வருது. ஸோ அப்படி ரயில்வேஸுக்கு ஒரு டெடிகேட்டட் ரெகுலேட்டரி அப்பாயிண்ட் பண்ணுறப்போ ஐஆர்சிடிசியோட டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கலான்றதுனால ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குன்னு சில மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதே போல் இன்னொரு ரீசன் பார்க்குறப்போ நேற்று வந்து ஐஆர்சிடிசி அவங்களோட 95% ஆஃப் மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்ஸை வந்து பிரீச் பண்ணதுனால F&O பேனில் வருவாங்கன்றதுனால பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து F&O பேன்ல இருந்து அவங்களோட பொசிஷன்ஸ் ஆர் ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஹெவி செல்லிங் பண்ணியிருக்கலாம்னு அப்டேட்ஸ் வருது. ஆனால் இப்படி சில ஃபினான்ஷியல் வெப்சைட்ஸ் வந்து இந்த ரீசன் சப்போஸ் பண்ணியிருந்தாலும் என்னதான் மோனோபோலி கம்பெனியாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வரும். அது வந்து கொஞ்சம் ஸ்கேரியாகவே இருக்குன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து ஐஆர்சிடிசியில் இருக்கிற ஃபியூச்சர் எவெண்ட்னு பார்க்குறப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஐஆர்சிடிசியில் ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது. அதாவது 1:5 ஸ்பிளிட் ரேஷியோக்கு எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா October 28, அதாவது நெக்ஸ்ட் Thursday. ஸோ நெக்ஸ்ட் Thursday ஐஆர்சிடிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5ஆல் டிவைட் ஆகும். அண்ட் அதே போல் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5ஆல் மல்டிப்ளை ஆகும். அடுத்து IIFL செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது செல் ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை 4100 ரூபீஸுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஐஆர்சிடிஸோட ஃபாலுக்கு இன்னைக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். அடுத்து நவீன் ஃப்ளோரினோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.33% ஃபாலாக இருந்தது. ஸோ அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக போஸ்ட் பண்ணது தான். அதாவது கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 6% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 7% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. அதாவது போன வருஷம் Q2ல மார்ஜின் வந்து 28%ஆக இருந்திருக்கு. ஆனால் இந்த Q2ல அது 25%ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக போஸ்ட் பண்ணதுனால இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9.33% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் தீபக் நைட்ரேட்டோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.67% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்படி கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷர்ல இருந்ததுக்கான காரணமாக பார்க்குறப்போ ரீசெண்டாக ரிசல்ட் போஸ்ட் பண்ண ஜுபிலண்ட் இன்கிரேவியா அண்ட் இதே போல் நவீன் ஃப்ளோரின் எல்லாமே கொஞ்சம் வீக்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணதும் அண்ட் இதே போல் ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால மார்ஜின் இம்பாக்ட் ஆனதும் அண்ட் ரீசெண்டாகவே நல்ல ஸ்ட்ராங் ரேலி வந்ததுனாலையும் இந்த ஸ்டாக்ஸில் இப்போ ப்ரெஷர் இருக்குன்றதுக்கான காரணமாக பார்க்கலாம். அண்ட் இதே போல் டிக்ஸானோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 8.95% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இதுவும் சொல்லவே தேவையில்ல, ரீசெண்டாக வந்து இதோட ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராங் ரேலியோட ப்ராஃபிட் புக்கிங்காக இன்னைக்கு ஃபாலோ பார்க்கலாம். அடுத்து இதே போல் ஜுப்லண்ட் ஃபுட் ஒர்க்ஸோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 8.45% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆக்சுவலாக ஜுப்லண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ண Q2 ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 36% க்ரோ ஆயிருந்தது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 58% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் இருந்த 26.6%ல இருந்து 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி இப்போ 26%ல இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக ப்ரீ கோவிட் லெவல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதாவது ஃபினான்ஷியல் 1920யோட Q2 கம்பேர் பண்ணுறப்போ டெலிவரி வந்து 36% க்ரோ இருக்கிறதாவும் அண்ட் டேக்அவே சேனல்ஸ் வந்து 72% க்ரோ இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஃபுட் சேல்ஸ் வந்து ப்ரீ கோவிட் லெவல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 111% ரெக்கவரியாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் டேட்டா பார்க்குறப்போ ப்ரீ கோவிட் லெவல்ஸ் விட ஓரளவுக்கு ரெக்கவரி வந்திருக்கிறத காட்டுது. அண்ட் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இன்லைனாக தான் இருக்கு. ஸோ அதனால ரீசெண்டாக ரொம்பவே ரைஸ் ஆன ஷேர் ப்ரைஸில் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அண்ட் இதே போல் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அதாவது IEXோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.6% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக October 21 வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறதை பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொன்னதுனால நேற்று இதோட ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 10% மார்னிங்கில் ரைஸ் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆகி இன்னைக்கு இன்ட்ராடேல ஆல்மோஸ்ட் 10% வரைக்கும் ஃபாலோ இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 6.6% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த IEXோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே ரைஸ் ஆன ஸ்டாக்ஸில் ஒன்று. அண்ட் ஆக்சுவலாக IEX வந்து நாளைக்கு போனஸ் இஷ்யூ பண்ணுறதை பற்றி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இதோட ஷேர் ப்ரைஸ் நாளைக்கு கொஞ்சம் வோலட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மோஸ்ட்லி வந்து இது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பெரிய இன்வெஸ்டர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா அது இதோட ஷேர் ப்ரைஸை ஃபாலோ ஆக வைக்கும். ஓகே, அடுத்து மாஸ்டெக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 14% ஃபாலோ இருக்கு. அண்ட் இவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ ரெவன்யூ வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 3.9% க்ரோ ஆயிருந்தது.
அண்ட் அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ 1.6% க்ரோ இருந்தது. அண்ட் அது மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 21.8% இருந்து இந்த குவார்ட்டரில் 21.1% குறைஞ்சிருக்கு. ஆனால் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலரி ஹைக்ஸ் அண்ட் அதே போல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மார்ஜினோட இம்பாக்ட் காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் ஹெல்தி மார்ஜின்ஸை மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கன்சர்னாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்ஸை வந்து இந்த ஆட்ரிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதில் 6 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்த கரண்ட் குவார்ட்டரில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அது வந்து ஓவரால் ஆட்ரிஷனை வந்து ஓரளவுக்கு மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் எக்ஸ்பெக்டடை விட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக போஸ்ட் பண்ணதுனால இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 14% ஃபால் ஆயிருக்கு. அடுத்து மைண்ட்ரீயோட அப்டேட்டை பார்க்கலாம். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் ஆக்டிவ் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரான வெஸ்டர்ன் அசெட்ன்றவங்க மைண்ட்ரீ கம்பெனியை அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக செலக்ட் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டீலோட ஃபினான்ஷியல் டீடைல்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஓவராலாக இந்த அப்டேட்னால இதோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே 0.68% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அவங்க ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணதுனால இதோட ஷேர் ப்ரைஸும் இன்னைக்கு நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகி எண்ட் ஆஃப் த டே 5.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆகஸ்ட் மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர் டேட்டாவை பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்தில் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1.38 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஜியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே வோடஃபோன் ஐடியா வந்து 8.33 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இங்கே இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா ஜூலை மந்த் அண்ட் ஆகஸ்ட் மந்தோட சப்ஸ்கிரைபர் டேட்டாவை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1/10 தான் வந்து இந்த வாட்டி வந்திருக்கு. அதாவது ஏர்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலையில் அரௌண்ட் 19.43 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட்டில் 1.38 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஜியோ பார்த்தீங்கன்னா 65 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஜூலையில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட்டில் 6.5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1/10 குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெலிகாம் கம்பெனிஸ் வந்து என்ட்ரி லெவல் ப்ரீபெய்ட் டேரிஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி என்ட்ரி லெவல் ப்ரீபெய்ட் டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஓன் யூஸுக்கு போக எக்ஸ்ட்ராவாக வாங்குற சிம் கார்ட்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் அதோட இம்பாக்ட் தான் இந்த ஆகஸ்ட் மந்த்தில் தெரிஞ்சிருக்கு. எனிவே ஓவராலாக பார்க்குறப்போ ஜியோ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஏர்டெல் வந்து அடுத்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பவும் போல் வோடஃபோன் ஐடியா வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக டெலிகாம் ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அதாவது ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட்ஸ் டெலிகாம் கம்பெனிஸ் பே பண்ணுற டியூஸுக்கு 4 இயர் மோரிட்டோரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டெலிகாம் கம்பெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டியூஸை அடுத்த 4 இயர்ஸுக்கு பே பண்ண தேவையில்லை. ஆனால் அப்படி 4 இயர்ஸுக்கு பே பண்ணாத அமௌண்ட்டை அடுத்த ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்படி டெலிகாம் கம்பெனிஸ் 4 இயர் மோரிட்டோரியம் அவைல் பண்ணுறாங்களே இல்லையான்றத அக்டோபர் 29க்குள்ளே சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் அந்த 4 வருஷம் மோரிட்டோரியம் அவைல் பண்ணுற கம்பெனிஸ் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பே பண்ணலனாலும் அந்த டியூஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஈக்விட்டியாகவும் கன்வெர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படி கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்றத 90 டேஸ்க்குள்ளே சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி 2 விஷயம். ஒன்று வந்து 4 இயர் மோரிட்டோரியமாக வந்து அவைல் பண்ண போகிறாங்களா இல்லையான்றத அக்டோபர் 29க்குள்ளே சொல்லணும். அண்ட் அதுவே இன்ட்ரெஸ்ட்டை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்றத 90 டேஸ்க்குள்ளே சொல்லணும். ஸோ அதில் இப்போ வோடஃபோன் ஐடியா வந்து 4 இயர் மோரிட்டோரியம் அவைல் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வோடஃபோன் ஐடியாவுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்டோட டியூஸை வந்து கட்ட முடியாது. அண்ட் அதனால தான் வேறு ஆப்ஷனே இல்லாமல் கவர்மெண்ட் டெலிகாம் செக்டாரோட ரிலீஃப் பேக்கேஜில் அனௌன்ஸ் பண்ண 4 இயர் மோரிட்டோரியமை அவைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே மற்ற கன்சிடரேஷன்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்டை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்றத கவர்மெண்ட் கொடுத்த டைம்லைனுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் முன்னாடி பாரதி ஏர்டெலோட சேர்மனான சுனில் மிட்டாலும் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் மோரிட்டோரியம் அவைல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேஷ் ஃப்ளோஸை அக்ரெசிவாக நெட்ஒர்க்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்னால வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸோட அப்டேட் இருக்கு, அதை பார்க்கலாம். யூஎஸ் FDA வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸோட FT07 அண்ட் FT09 யூனிட்ஸை வந்து அக்டோபர் 18th இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அந்த FT07 யூனிட்ல US மார்க்கெட்ஸ்க்கான இன்ஜெக்டபிள் ஆங்காலஜி ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ஸ்டெரைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு ஆல்ரெடி 2015ல் வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. அண்ட் அடுத்து 2018ல் பண்ண ரீஇன்ஸ்பெக்ஷனில் 8 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்து February 2019ல் அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணதுனால ஃபைனலாக அந்த பிளான்ட்டுக்கு EIR அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஹிஸ்டாரிக்கலாக வந்து வார்னிங் அண்ட் அதே போல் அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்த பிளான்ட்டுக்கு இப்போ மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால மறுபடியும் ஏதாவது வார்னிங் ஆர் அப்சர்வேஷன்ஸ் வருமோன்ற ஃபியரில் இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து ஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று வந்து சோர்சஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. அது என்னன்னு பார்க்குறப்போ LIC வந்து ஜி அண்ட் சோனியோட மர்ஜர் டீலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்டேட் வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் சோர்சஸ் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா LIC வந்து ஜி ரிலேட்டடாக எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அது EGMக்கு அப்புறமா தான், அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்க்கு அப்புறமா தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஜி அண்ட் சோனி டீலை பற்றி கன்சிடர் பண்ணுறப்போ வேற ஏதாவது கவுண்டர் ஆஃபர்ஸ் வந்ததுனாலும் அதையும் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த இஷ்யூஸ் எல்லாமே ஃபர்தர் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்வெஸ்கோ ஆர் LIC யாராக இருந்தாலும் ஜிக்கு பெட்டர் வேல்யூவேஷன் கொடுக்குற மர்ஜர் டீலை கன்சிடர் பண்ணுறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது ஜிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஆனால் ஓவரால் இந்த இஷ்யூஸ் எல்லாமே எப்படி ப்ரொசீட் ஆக போகுதுன்றதை பொறுத்து ஷார்ட் டேர்மில் இதோட ஷேர் ப்ரைஸ் வோலட்டாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க போகிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 18,150ல் பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ 18,370ல் பார்க்குறேன். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 39,290ல் பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 39,970ல் பார்க்குறேன். அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 18,000லேருந்து 18,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.